படித்தவன் தானே இப்படி சொல்கிறீங்களே அப்படி இன்றைக்கு கூட கேட்குறது காரணம், படித்தவனுக்கு அறம் தெரியுங்கிற நம்பிக்கை 1000 வருஷம் அந்த மண்ணில் இருக்குது. அறக்கல்வி மட்டும்தான் கல்வி. அது முழுமைக்கான கல்வி, ஒரு மனிதனை முழுமையான ஒரு இடத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய கல்வி. அந்த ஒரு காரணத்தினால தான் கல்வியை பற்றி அடுத்த வரையறை வருகிறது. கல்வி முழுமையாக நோக்கி சென்று கொண்டே இருக்குமே ஒழிய கல்வி என்றைக்குமே முடியாது. கல்வி பருவம் என்ற ஒரு பருவம் கிடையாது. ஒரு பையன் இன்றைக்கு அதிகபட்சம் படித்தா கூட 24 வயது வரைக்கும் தான் படிக்கிறான் இல்லையா? முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சா 25, 28 வயசுல அவன் டாக்டரேட் வாங்கிடலாம். ஆனால் வயசு வாழ்க்கையை வச்சு பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப கட்டம். அது இன்னும் உலகத்தையே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு. ஆகவே கல்வி என்பது அங்கே தொடங்குது. கல்வி கற்பதற்கான ஒரு பயிற்சியை தான் கல்லூரி கொடுக்க முடியும். அதன் பிறகு வாழ்நாள் முழுக்க போயிட்டு இருக்க கல்வி இருக்க முடியும். அந்த கல்வி